ஏன் எதுக்காக இந்த சத்து மாவு வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல கேள்வி. அதாவது சர்க்கரை உள்ளவங்களுக்கான அந்த சத்து மாவு கிடையாது. சத்து மாவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையினால அதிகமான உணவை அவங்க என்னால எடுத்துக்க முடியல, இல்ல குழந்தைங்க வந்து சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அப்படி இருக்கும்போது எல்லா சத்துக்களையும் ஒரு கண்டென்ஸ்டா ஒரு ஃபார்ம்ல வந்து அடக்கி நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சத்து மாவு வந்து நல்ல பிரயோஜனமா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து சரியா சாப்பிடாம இருக்காங்க அப்படிங்கும்போது சத்து மாவு கலக்கி கொடுக்கும்போது அவருக்கு எல்லா சத்தும் கிடைக்கும். அதே போல இப்ப கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்களால வந்து இந்த வாமிட்டிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களால சாப்பிட முடியல அப்படிங்கிற கட்டத்துல அவங்களுக்கு நிச்சயமா வந்து நியூட்ரிஷன் வந்து நிறைய தேவைப்படும். அதே போல டிபி பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கும் நியூட்ரிஷன் வந்து நிறைய தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்றவங்க, சரியா சாப்பிட முடியாதவங்களுக்கு நிச்சயமா இந்த சத்துமாவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டுமே சத்துமாவு பயனுள்ளதா இருக்கும்.